தக் லைஃப் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி கமல் தொடர்ந்த வழக்கு விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் துவங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வைப்பதாக நடிகர் கமல்ஹாசனுடைய தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் கமல் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து நீதிமன்றத்தை நாடி அந்த படத்திற்கான தடையை விலக்குவதற்காக நடிகர் கமல்ஹாசனுடைய தரப்பு முனைந்தது. இந்த நிலையில கர்நாடக உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரத்துல நடிகர் கமல்ஹாசன் பேசிய பேச்சு குறித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கமல் முன்னாக வைத்தது. கமல் பேசிய பேச்சு என்பது கர்நாடகாவில் பெரிய ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் கமல்ஹாசன் அது குறித்து வருத்தம் தெரிவிக்காமல் இருப்பது இந்த பிரச்சனையை தீர்க்காது என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. மேலும் கமல்ஹாசன் வருத்தம் தெரிவிப்பதற்காக அவர் பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கோருவதற்காக இந்த வழக்கினுடைய விசாரணையை இன்று பிற்பகல் 2:30 மணி வரையிலும் ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து இன்று மதிய உணவு இடைவேளைக்கு பிறகாக பிற்பகல் 2:30 மணி அளவுல இந்த வழக்கு மீண்டும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது இந்த படம் தொடர்பாக வெளியிடுவதற்கு கமல் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து பேசப்பட்ட நேரத்தில் நடிகர் கமல்ஹாசன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பிலிம் காமக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தை நீதிமன்றத்தில் கமல் தரப்பு வழக்கறிஞர் கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தை அவருமே நீதிமன்றத்தில் படிக்கவும் செய்தார். அவர் படிப்பதை முழுதுமாக கேட்ட நீதிபதி இந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இந்த கடிதத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, ஏன் மன்னிப்பு என்ற வார்த்தை இதில் இல்லை என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக நடிகர் கமல்ஹாசனுடைய இந்த படம் வெளியாவதற்கு சிக்கலாக இருப்பது அவர் மன்னிப்பு கேட்காமல் இருப்பதுதான். எனவே அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டால் இதற்கான பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த வழக்கில் தொடர்ச்சியாக கமலுடைய தரப்பில் இருந்து எடுத்து வைக்கப்படுவது கமலுக்கு இந்த மொழி மீது எந்த மொழி மீதும் வெறுப்பில்லை, அவர் அனைத்து மொழி மீதும் அன்புக்குரியதாக இருக்கிறார், அவர் அனைத்து மொழி நேசிக்கிறார் என்று கமல் தரப்பிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்துரைத்து முன்வைக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிமன்றம் இது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, கமல்ஹாசன் பேசியதற்கு விளக்கம் அளிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது, ஆனால் மன்னிப்பு கேட்க ஒரு வழிதான் இருக்கிறது என்று கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா இந்த வழக்கை விசாரிக்கும் போது தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த வழக்கு முடித்து வைப்பதற்கு ஒரே வழி கமலுடைய மன்னிப்பு தான் என்று இதுக்கு முன்பாக சொன்ன நீதிமன்றம் தற்பொழுது கமல்ஹாசன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த படத்தை வெளியிடுவதற்கு நேரத்தை ஒத்தி வைப்பதாக இருந்தால் வழக்கையும் ஒத்தி வைப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த படத்தை திரையிடுவதற்காக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த தடை விதித்த அமைப்புடன் கமல்ஹாசன் பேசுவதற்கான நேரம் வேண்டும் என்பதனால் இந்த வழக்கினுடைய விசாரணையும் தள்ளி வைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கர்நாடகாவில் இந்த படம் வெளியாகாது என்ற தகவலையும் கமல் தரப்பினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த படத்தினுடைய வெளியீட்டை கர்நாடகாவில் மட்டும் ஒத்திவைப்பதாக நடிகர் கமல்ஹாசன் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நடிகர் கமல்ஹாசன் நடிப்புல ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்புல உருவாகி இருக்கக்கூடிய தக் லைஃப் படம் வரக்கூடிய 5ஆம் தேதி இந்திய அளவுல வெளியாக இருந்தது. இந்த சூழல்ல கமல் பேசிய பேச்சு என்பது அண்மையில சென்னையில நடைபெற்ற இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கர்நாடக சூப்பர் ஸ்டார் சிவராஜ் அவரை வரவேற்று பேசும் பொழுது அவருடைய அன்பை சிவராஜ் மீது வெளிப்படுத்துவதற்காக கமல் பேசிய வார்த்தைகள் தான் பின்னாளில் கமல் கன்னட மொழியை சிறுமைப்படுத்தி விட்டார் என்று குற்றச்சாட்டாக எழுந்தது. பின்னாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நேரங்களில் அதனுடைய தீவிரம் மேலும் பரவியது. குறிப்பாக கன்னட மொழியுடைய பற்றாளர்கள் மீதும் கன்னட மொழி பேசுவதற்கு மீதும் கமல் தன்னுடைய கருத்தின் மூலமாக அவமதித்து விட்டார் என்ற கருத்து மேலோங்கியது. இதனால் நடிகர் கமல்ஹாசனுடைய தக் லைஃப் படத்திற்கான போஸ்டர்கள் பேனர்கள் கர்நாடகாவில் ஆங்காங்கே வைக்கப்பட்ட இடங்கள்லாம் கிழிக்கப்பட்டிருந்தது. இந்த படம் வெளியாகக்கூடாது என்ற கருத்தை அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக கன்னட மொழிக்கு எதிராக அவர் பேசிவிட்டு கன்னடத்தில் அந்த படத்தை அவர் வெளியிடக்கூடாது, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவில் கமல்ஹாசனுடைய படம் வெளியிடுவதற்கு திரைப்பட சம்மேளனம் தடை விதித்திருந்தது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றத்துக்கு கமல்ஹாசன் நாடியிருந்தார். கர்நாடக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு கமல் மீது அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. காலையில் பார்த்திருந்தோம், கமல் மொழி ஆளுமை மிக்கவரா, அவர் மொழியில் ஆய்வாளரா, வரலாற்று ஆய்வாளரா என்ற கேள்விகள் எல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. ஆனால் அதற்கு பிறகாக கர்நாடக நீதிமன்றம் இந்த விவகாரம் என்பது கமலுடைய பேச்சு
பேச்சிலிருந்து தொடங்கியது. எனவே கமல் அவர் மன்னிப்பு கேட்டால் இந்த விவகாரம் முடிந்துவிடும். இதுக்கு ஒரே முடிவு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பதுதான். அதற்காக நீதிமன்றம் பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக, இந்த வழக்கை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கிறது என்ற தகவலை சொல்லியிருந்தார்கள். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் கர்நாடகா பிலிம் காமர்ஸ்க்கு கமல்ஹாசன் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல தனக்கு இருக்கக்கூடிய மொழிகள் மீதான மதிப்பை அவர் வெளிப்படுத்தும் விதமாக அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். கன்னடத்தை சிறுமைப்படுத்த தான் பேசவில்லை, கன்னட மொழி மிகவும் செழுமை வாய்ந்தது என்று குறிப்பிட்டிருந்த கமல் அந்த கடிதத்தில் சிவராஜ்குமாருக்கு ஏற்பட்டிருந்த தர்ம சங்கடத்தால் தான் வருந்துவதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் பதற்றத்தை உருவாக்குவதற்காக தான் அப்படி பேசவில்லை, சிவராஜ்குமார் மீது தனக்கு இருக்கக்கூடிய அன்பையும் நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்பதை குறிக்கும் விதமாகத்தான் தான் அவ்வாறு பேசியதாக கமல்ஹாசன் தெரிவித்திருந்தார். மிக குறிப்பாக கமல்ஹாசன் அதில் எந்த இடத்திலும் தான் வருந்துகிறேன் என்று குறிப்பிடவில்லை. அதாவது தான் பேசிய பேச்சுக்காக கமல் வருந்துவதாகவோ மன்னிப்பு கோருவதாகவோ எந்த இடத்திலும் அந்த கடிதத்தில் குறிப்பிடவில்லை. அவர் மாறாக கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தர்ம சங்கடமான நிலைக்கு தான் வருந்துவதாகத்தான் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கன்னட மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மீது தனக்கு இருக்கக்கூடிய அன்பையும் காதலையும் எப்பொழுதும் வெளிப்படுத்தக்கூடிய நபராக கமல் இருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் தான் சமமாக எண்ணுவதாகவும் சமமாக மதிப்பதாகவுமே கமல்ஹாசன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். எந்த இடத்திலும் தான் பேசிய கருத்துக்கு தான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் கன்னட மொழி குறித்து பேசியது தவறு என்று கமல்ஹாசன் எந்த இடத்திலும் மன்னிப்பு கோரவில்லை. இந்த சூழல்ல அந்த கடிதத்தை கர்நாடக உயர்நீதிமன்றத்துல கமல் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல சமர்ப்பித்திருந்தார். அந்த கடிதத்தை முழுமையாக கேட்டறிந்து வாசித்த நீதிபதி இந்த கடிதத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மிஸ் ஆகிறது, அது மன்னிப்பு என்ற வார்த்தை. ஏன் மன்னிப்பு கேட்காமல் சுற்றி வளைத்து கமல் பேசுகிறார் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். கமல் கன்னடத்தை மதிக்கிறார் என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் மன்னிப்பு கேட்பதிலும் கமலுக்கு என்ன ஈகோ இருக்கிறது என்ற கேள்வியை கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்வைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கன்னட மக்களுடைய உணர்வை கமல் குறைத்து மதிப்பிட்டுள்ளார். பிரச்சனையுடைய மொழி தொடர்பான எனது பேச்சால் கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள நிலையால் நான் வேதனையில் உள்ளதாக கமல் தெரிவித்திருக்கிறார். கன்னட மொழி மீது எனது காதலை வெளிப்படுத்தி நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கமல் கூறியிருக்கிறார். கன்னட மொழி மிகவும் செழுமை வாய்ந்தது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் தமிழும் கன்னடமும் ஒரே குடும்பம் என்பதை வெளிப்படுத்தவே பேசினேன் என்றும் கமல் கூறியிருக்கிறார். நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதை உணர்ந்து கன்னடம் மீதான என் காதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கமல் கூறியிருக்கிறார். விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம் மாணிக்கம். கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பதற்காக அவர் தொடுத்திருந்த, அதாவது கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வெளியிடுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க வேண்டும் என்று கமல்ஹாசன் தரப்பு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்த வழக்கு மதியம் 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கோராததால் அந்த வழக்கினுடைய விசாரணை தற்பொழுது வேறு கோணத்திற்கு சென்றிருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் நடித்திருக்கக்கூடிய தக் லைஃப் படம் உலகம் முழுவதும் 5ஆம் தேதி நாளை மறுநாள் வெளியாகக்கூடிய நேரத்தில் கர்நாடகாவில் மட்டும் தக் லைஃப் படத்துடைய வெளியீட்டை தள்ளி வைப்பதாக நடிகர் கமல்ஹாசனுடைய தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நடிகர் கமல்ஹாசன் நீதிமன்றம் கொடுத்திருந்த அந்த கால அவகாசத்துக்குள்ளாக கர்நாடகா பிலிம் சேம்பர்ஸ்க்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல தமிழ் கன்னடம் ஒரே குடும்பம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நடிகர் சிவராஜ்குமார் மீது இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று அந்த கடிதத்தில் கமல்ஹாசன் எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை முழுமையாக நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டு நீதிமன்றமும் அந்த கடிதத்தை கமல் தரப்பு வழக்கறிஞர் வாசிக்கவும் கேட்டு அதன் மீதான கருத்துக்களை தெரிவித்திருந்தது. இதன் இறுதியில விசாரணையில் நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு இந்த கடிதத்தில் இல்லாத சூழல்ல நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் எச்சரித்திருந்த நிலையில தற்பொழுது கர்நாடகாவில் தங்களுடைய வெளியீட்டை ஒத்திவைப்பதாக கமல் தரப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் நீதிமன்றமும்
நீதிமன்றமும் இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த விசாரணையில கமல் தரப்பிலிருந்து நீதிமன்றத்திற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. காலையில் கமல் தரப்புக்கு எதிராக நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. குறிப்பா இந்த மொழி தொடர்பாக கமல்ஹாசன் பேசியதற்கு அவர் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறார், மேலும் அவருடைய பேச்சு கர்நாடகாவில் பெரிய பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை கமல்ஹாசன் உணர வேண்டும். கமல் மன்னிப்பு கேட்பதனால் மட்டுமே இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். எனவே கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. இந்த நிலையில அந்த கடிதத்தை எழுதிய நிலையில அந்த கடிதம் குறிப்பாக கடிதத்தில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. குறிப்பாக கன்னடத்தை சிறுமைப்படுத்த கமல் எந்த விதத்திலும் பேசவில்லை எனவும் கன்னட மொழி மிகவும் செழுமை வாய்ந்தது என்றும் கமல்ஹாசனுடைய தரப்பிலிருந்து நீதிமன்றத்துக்கு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டதாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்தால் கமல் வருத்தம் அடைந்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் கமல் தரப்பு எடுத்துரைத்தார்கள். இந்த நிலையில கமல்ஹாசன் ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குவதற்காக அப்படி பேசவில்லை, அவர் எழுதப்பட்ட நோக்கம் கருத்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று கமல் தரப்பிலிருந்து மீண்டும் நீதிமன்றத்துக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கமல் கடிதத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதி அது மன்னிப்பு என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை ஏன் கமல் சொல்லவில்லை, கமலுக்கு அதில் என்ன ஈகோ இருக்கிறது என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார். மன்னிப்பு கேட்காமல் ஏன் சுற்றி வளைத்து கமல்ஹாசன் பேசுகிறார் என்று கமல்ஹாசன் எழுதிய அந்த கடிதத்தை சுட்டிக்காட்டி நீதிபதி கேட்டார். இதற்கு பதிலளித்த கமல் தரப்பு கன்னட மக்களுடைய உணர்வை கமல்ஹாசன் மதிக்கிறார், அவர் அனைத்து மொழிகளும் சமம் என்று எண்ணுகிறார், அனைத்து மொழிகள் மீதும் அவர்களுக்கு கூடிய அன்பை வெளிப்படுத்துகிறார், அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கமலினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன நீதிமன்றம் நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு விளக்கம் அளிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது, ஆனால் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதை ஏன் கமல்ஹாசன் செய்யவில்லை என்றும் நீதிமன்றம் கேட்டிருந்தனர். மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணை இறுதி கட்டத்தை நெட்டிய பொழுது உத்தரவுக்காக காத்திருந்த நேரங்களில் இந்த வழக்கு தொடர்பாக பேசி சுமூகமான பிரச்சனைக்கு எட்டுவதற்கு கமல் தரப்பு முன்வருவதாக தெரிவித்திருந்தனர். மேலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த படத்தை கர்நாடகாவில் வெளியிடுவதற்கு அந்த ரிலீஸ் டேட் நாளை மறுநாள் தள்ளி வெளியிடுவதாக இருந்த திரைப்படத்தை கர்நாடகாவில் மட்டும் வெளியிடாமல் தள்ளி வைப்பதாக கமல் தரப்பு தெரிவித்திருந்தது. கமலுடைய இந்த தரப்பு வாதத்தை கேட்ட நீதிமன்றம் கன்னட மொழியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று கமல் பேசவில்லை என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். மேலும் இந்த படத்திற்கான பேச்சுவார்த்தை வெளியிடுவதற்கான பேச்சுவார்த்தை நடத்த கமல் தரப்பு தயாராக இருப்பதனால் இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். மேலும் கமல் பேசியது குறித்தான விளக்கங்களை கேட்ட நீதிமன்றம் கமல் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். மேலும் நாளை மறுநாள் இந்த படம் கர்நாடகாவில் மட்டும் வெளியாகாது என்று கமல் தரப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். மற்றபடி தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள்ல இந்த படம் திட்டமிட்ட நேரங்களில் வெளியாகும் என்றும் கமல் தரப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த படத்தை இயக்கியிருப்பதும் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்ற கமல்ஹாசனுடைய தயாரிப்பு நிறுவனம் தான் இதுல ஒரு இயக்குனர் ப்ரொடியூசர் சொல்லக்கூடிய தயாரிப்பாளராகவும் இருக்கிறார்கள். எனவே கமல் தரப்பு இந்த வாதத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்ததை அடுத்து இந்த வழக்கு அடுத்த விசாரணையாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் இடைப்பட்ட காலத்துல கமல் படத்துக்கு வெளியாவதற்காக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தடை குறித்து கமல்ஹாசன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இதேதான் கமல் தரப்பும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றனர்.